Watch at all times and pray. லூக்கா 21:36. எந்நேரமும் ஜெபித்து விழிப்பாய் இருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, the time of Jesus is kairos, a time of opportunity. To embrace the opportunity means salvation. To neglect it is disaster. There is no third course. John Mars. இயேசுவின் காலம் கைரோஸ் எனப்படும் வாய்ப்பின் காலம். வாய்ப்பை பற்றி கொள்வதன் பொருள் மீட்பு. அதனை நிராகரிப்பதோ பேரழிவு. மாற்று வழி ஏதுமில்லை. எப்பொழுது வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதோ அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய தமிழ் மொழியில் பல லட்சக்கணக்கான பழமொழிகள், எத்தனை பழமொழிகள் உங்களுக்கு தெரியும் பாருங்க. அவ்வப்பொழுது அவைகளெல்லாம் சேர்த்து வைத்து கொண்டால் நட்ஷல் ரத்தன சுருக்கத்தில் அந்த கருத்தை சொல்வது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி. ஆகவே விவசாயிகள் என்ன செய்வார்கள்? நெற்கதிர்களை அடித்து அந்த திட்டில் போட்டு களத்தில் போட்டு தூற்றும் பொழுது காற்று இருந்தால் அந்த உமிகளை எல்லாம் தள்ளிவிடும். நல்ல மணிகள் அங்கே சேர்த்து வைக்கப்படும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அதாவது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கொள். வாய்ப்பு என்பது உனக்கு மறுபடியும் மறுபடியும் வராது. கிடைக்கின்ற பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாள் இன்று திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி நாள். நாளைய தினத்திலிருந்து திருவருகை காலத்தை ஆரம்பித்து நாம் புதிய திருவழிபாட்டு ஆண்டை துவக்குகிறோம். இந்த சைக்கிள் பி என்று 2ஆம் ஆண்டை துவக்குகிறோம். அப்பொழுது ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கின்ற நேரம். ஆண்டவர் எப்பொழுது வருவார் தெரியாது. அதற்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை கூறுவார். திருடன் என்ன நேரத்தில் வருவான் என்று தெரியாது. அது விழித்திருந்து காத்திருக்க வேண்டும். அல்லது ஏற்படக்கூடிய சத்தங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாய் குலைக்கிறது என்றால் யாரோ அங்கு நடமாட்டம் இருக்கிறது, எனவே நாய் எச்சரிக்கிறது. அந்த எச்சரிப்பை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அதே போன்று பல காரியங்கள், இயற்கையினுடைய காரியங்கள், மழை வருவதற்கான அறிகுறிகள் இருந்தால் அதற்காக தயாரிப்பாக இருத்தல் வேண்டும். It is one thing to see the land of peace from a wooded ridge and another to tread the road that leads to it. St. Augustine. மலை உச்சியிலிருந்து அமைதியின் தேசத்தை காண்பது ஒன்று, அத்தேசத்திற்கு செல்லும் பாதையில் நடப்பது வேறொன்று. இந்த மலைகளுக்கு ஏறுகின்ற அந்த வாய்ப்பை பெற்றவர்களுக்கு இது நன்றாக தெரியும். மலை உச்சிக்கு போகணும்னா அங்கே இருக்கக்கூடிய ஒத்தடி பாதை, கல் முள் இதெல்லாத்தையும் கடந்து மலை உச்சிக்கு போய் பார்த்தா, அடடா நம்ம வந்த வழிக்கு பக்கத்தில் இன்னொரு வழி நல்லா இருக்குதே, அந்த வழியில் வந்திருக்கலாமே. இருக்கும்போது தெரியாது. மேலே போன பிறகுதான் ஆஹா, இந்த வழி நேர்மையான வழியை நாம் தவற விட்டு விட்டோமே என்று நமக்கு புலப்படும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அனுபவஸ்தர்கள், இந்த புராதன இடங்களுக்கெல்லாம் சென்றீர்கள் என்றால் கைட்ஸ் இருப்பார்கள். அந்த கைட்ஸ் அவர்களுக்கு தெரியும், அனுபவத்தில் பல காரியங்களை கூறுவார்கள். ஒரு ஞாபகம் வருகிறது. புனித தலத்துக்கு நாங்கள் சென்ற பொழுது எங்களுக்கு ஒரு கைட், அந்த கைடு ஒரு முஸ்லீம். ஆகவே என்ன செய்வாங்க? அவங்களுக்கு சாதகமாக பேசுவார்கள். அவங்க எங்களுக்கு என்ன சொன்னாங்க? எங்கள் மேலே குற்றம் சொல்கிறாங்க, நாங்கள் இஸ்ராயல் மக்களுடைய இடத்தை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் பாருங்கள், இதோ யூதர்களுடைய சுவர், இங்கே தான் எல்லாம் உலகமே ஜெபிக்கிறது, பார்க்கிறது. த வெயிலிங் வால் என்று அழைக்கக்கூடிய இந்த சுவர், இந்த சுவருக்கு நேராகத்தான் கோவில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் எங்கள் மசூதி எங்கே இருக்கிறது பாருங்கள், தள்ளி இருக்குது. ஆகவே அவர்களுடைய
ஆலயம் இருந்த இடத்தில் நாங்கள் மசூதி கட்டவில்லை என்று குறிப்பு சொல்வார்கள். அதே போன்று பல சமயங்களில் இந்த கைட்ஸ் வழியாக போகும் பொழுது அவர்கள் பல காரியங்களை நமக்கு எடுத்து சொல்வார்கள், நமக்கு தெரியாத காரியங்களை. அப்படி நமக்கு கொடுக்கப்படுகின்ற கைட், நமக்கு கொடுக்கப்படுகின்ற வழிவகை எது? வேத நூல், த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தை. ஒவ்வொரு நாளும் நாம் சிறிது சிறிதாக செவிமடுக்கின்றோம். இன்னும் சிறப்பாக நம்முடைய வழிபாட்டிலே ஒவ்வொரு நாளும் ஒரு வசனம், ஒரு நற்செய்தி வசனம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் கொடுத்து அதை சிந்திக்கின்றோம். அந்த ஒரு வசனத்தை மனத்தில் வைத்தாலாவது நாம் அந்த நாளை வாழ்ந்தோம் என்றால் அது நிறைவு பெறுகின்ற வாழ்வாக அமையும். களியாட்டத்தாலும் குடிவெறியாலும் உலக கவலையாலும் உங்கள் உள்ளங்கள் மந்தமடையாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். லூக்கா 21:34. இந்த குடிபோதையில் இருக்கிறவங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னா ஒன்று சிரிப்பாக வரும், இல்லைன்னா கோபம் வரும். தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி அதையே திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பொறுமையாக இருந்தால் தலையாட்டி இருக்கணும், கோபமாக இருந்தால் எழுந்து 2 அரை விட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஏன் அப்படி நடந்து கொள்கிறார்கள்? இந்த போதையினால் புத்தி வேலை செய்யாது, மதி மயங்குதல். இதுதான் களியாட்டத்தாலும் குடிவெறியாலும் உலக கவலையாலும் உங்கள் உள்ளங்கள் மந்தமடையாதபடி. உள்ளம் மந்தமடைந்து விடும். என்ன நினைக்கிறோம், என்ன சொல்கிறோம், எது செய்கிறோம் என்று தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, நான் நேராக தான் போகிறேன், யாரும் ரோட்டை பிடிச்சி ஆட்டுறாங்க அப்படின்னா. இப்படி தான் அவங்க பேசுவாங்க, முட்டாள்தனமாக. ஆக உங்கள் உள்ளங்கள் மந்தமடையாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். தொழுது மலர் கொண்டு தூபம் கையேந்தி எழுதும் எழு வாழி நெஞ்சே பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும் ஈசனடியே கை தொழுவான் அந்தரம் ஒன்று இல்லை அடை. ஆகவே ஒவ்வொரு நாளும் எழு, துடிப்பாக இரு, நெஞ்சே பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும். நாம் கற்றுக்கொள்ளுகின்ற மந்திரங்கள் எல்லாம் ஈசனடி தொழுவதற்கு, இறைவனை தொழுவதற்கு உதவ வேண்டும். இதில் எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லை, அந்தரம் என்று ஒன்றும் இல்லை. நம்முடைய அலுவலகத்துக்கு மறைக்கல்வி கற்பதற்காக வருவார்கள், குறிப்பாக திருமணத்திற்காக. அப்படி திருமணத்திற்காக வருகின்ற இளைஞர்களோ இளம்பெண்களோ வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் 2 வகையான தயாரிப்பு உண்டு. ஒன்று மந்திரங்களையும் ஞானோபதேசத்தையும் கற்று அருட்சாதனங்களை பெறுவதற்கான தயாரிப்பு, இன்னொன்று திருமண தயாரிப்பு. இவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா? சுருக்கமாக சொல்லுவேன். ஒன்று மந்திர கிளாஸு, இன்னொன்று தந்திர கிளாஸ். மந்திர கிளாஸ் என்பது மந்திரங்களை கற்றுக்கொள்வது, தந்திர கிளாஸ் என்பது வாழ்க்கையின் சுழிவு நெளிவுகளை கற்றுக்கொள்வது. சிரிச்சுக்குவாங்க, ஆமாம் இதுக்கு ஒரு 24 கிளாஸ் மந்திர கிளாஸ். தந்திர கிளாஸ் இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை திருமண வாழ்வுக்கானது 12 கிளாஸ். பலதரப்பட்ட நல்ல அனுபவஸ்தர்கள் அந்த வகுப்புகளை எடுக்கும் பொழுது அதை வீடியோவாக எடுத்து வைத்து இப்பொழுது பயன்படுத்துகிறோம். இவர்களெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டிகள். இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையானது மகிழ்ச்சி நிறைந்ததாக, ஒரு நிறைந்த வாழ்வாக இருக்கும். கண்டென்டட் லைஃப் என்று சொல்லுவார்கள். மோர் திங்ஸ் ஆர் wrought பை பிரேயர் தேன் திஸ் வேர்ல்ட் ட்ரீம்ஸ் ஆஃப். ஆல்ஃபர்ட் லார்ட் டென்னிசன். அடிக்கடி இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். அருமையான வார்த்தைகள். இவ்வுலகின் கனவுகளை விட ஜெபத்தினால் கைகூடும் காரியங்கள் பல. ஜெபம் இவைகளை எல்லாம் நிச்சயமாக சாதிக்கும். ஆகவே இந்த ஜெபத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, விடாமுயற்சி, இவைகளினால் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை பெற முடியும். முழந்தால் இருப்போம், ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், rouse my spirit to the truth that this world is passing away. Give me a lively faith, a joyful hope, and a fervent love to see you face to face when you return in glory.
ஆண்டவராகிய இயேசுவே, உலகம் உய்யும் எனும் உண்மைக்கு எம் ஆவியினை எழுப்பியருளும். உயிர் துடிப்புள்ள விசுவாசத்தை எமக்கு தந்தருளும். மகிழ்ச்சி நிறைந்த நம்பிக்கையும் மகிமையில் நீர் வரும்போது உம்மை முகமுகமாய் தரிசிக்க ஆழ்ந்த அன்பையும் எமக்கு தாரும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றேன். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. இதோ இந்த திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி நாளிலே நாளை தினத்திலிருந்து உம்முடைய வருகைக்காக தயாரிக்கின்ற வேளையிலே மாரநாத்தா மாரநாத்தா, ஆண்டவரே வாரும் என்று ஜெபிக்கின்றோம். எம் உள்ளத்தில் வாரும், எம் இல்லத்தில் வாரும், எம் எண்ணத்தில் வாரும், வந்து எம்மை ஆட்கொண்டருளும். நீரே எம்மை கரம் பிடித்து வழிநடத்தி செல்லும். உமக்கே எம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து அவைகளை சீரிய செம்மனத்தில் தேவதாயை போல தக்க வைத்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய மக்களாக எங்களை உருவாக்கியருளும். எங்கள் தேவைகளை சந்தியும். யாருக்கெல்லாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். அருகில், வெகு தொலைவில், உள்நாட்டில், வெளிநாட்டில் என்று இந்த ஊடகங்களின் வாயிலாக செபித்து கொண்டிருக்கிற மக்களையும் கண்பாரும். வசதி இல்லாமல், வாய்ப்பில்லாமல் இருப்பவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகளை செம்மையாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய திரு பிரசன்னம் அவர்களுக்கு தெம்பை கொடுப்பதாக. குறிப்பாக கனடா நாட்டில் வெளியிலே பனி பெய்து தலை காட்ட முடியாத அளவுக்கு குளிரிலே வீட்டிலே முடங்கியிருப்போருக்கும் இந்த ஆராதனை, திருப்பலி வழிபாடுகள் தொடர்ந்து அவர்களுக்கு உத்வேகத்தை தருவதாக. வாழ்க்கையிலே தெம்பையும் உற்சாகத்தையும் உம்முடைய அன்பின் அனலையும் தருவதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.